உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் waters.ec.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நல்ல ஒரு வெப்பேஜுக்காக டெஸ்க்டாப் வியூவை ஆன் பண்ணிக்கங்க. வரக்கூடிய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் கிளிக் பண்ணிக்கங்க. பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சைன்அப் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சைன்அப் பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். அங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைட் அண்ட் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 அப்படின்றதில் ஃபில் ஃபார்ம் 8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை கரெக்ஷன் பண்ணணுமா இல்லை அதர் எலக்டர்னா அந்த அதர் எலக்டரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அந்த ஓட்டர் ஐடி சர்ச் ஆகி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வர ஆப்ஷனில் கரெக்ஷன் ஆஃப் என்டையர்ஸ் இன்டு எக்ஸிஸ்டிங் எலக்டர் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபார்ம் 8 ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே மொபைல் நம்பர் டிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பிளேஸ் அப்படின்ட்டு கேட்கும். நீங்கள் எங்கேருந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து கீழே ஒரு கேப்சா இருக்கும். அதை அப்படியே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இப்போ நீங்கள் கொடுத்துக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கரெக்ஷன் பண்ணதெல்லாம் ஓரளவு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம். அது எஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இ-சைன் அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவனுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஆதார் ஓடிபின்றதை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அதுக்கடுத்து டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட்டை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுங்க.
இதுதான் நீங்கள் ஃபார்ம் 8 அப்ளை பண்ணதற்கான ஆதாரம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.